Hello guys, ஆக்சுவலாக இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறையா மோட்டிவேஷனல் வீடியோஸ் கொண்டு வரதா இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் கொண்டு வரதா இருக்கட்டும், இது எல்லாமே முக்கியமான ரீசன் வந்து நம்ம கொஞ்சம் இந்த டைம் டவுனாக இருப்போம், நோட்டிஃபிகேஷன் இல்லை, ப்ளஸ் ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கும், எதுலையாவது போயிடுக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம டவுனாக இருக்கிறப்போ அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேருக்கார ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். ஸோ அவங்களால இன்னும் கொஞ்சம் அந்த நாளைக்கு ஒரு 2 days 3 days வந்து அவங்கள பெட்டராக வந்து ஒரு ஸ்பார்க் இருக்கும். ஸோ அவங்கள வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுமே அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வருது. ஸோ இன்றைக்கு முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இது இல்லாமல் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் 99% வந்து இது நான் பண்ணவே இல்லை, ஆனால் வந்து நான் இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக யாருமே அந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டாங்க. என்ன அப்படின்னா என்னன்ற விஷயம் செகண்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம் இம்பார்ட்டண்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுனா. ஏன் இங்கிலீஷ் நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு கேட்குறீங்கன்னா, நீங்களே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு மெயின்ஸ் லெவல் கொஸ்டின் எடுத்துட்டிங்க அப்படின்னா மித்ததெல்லாம் வந்து நம்மளால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியல இந்த அளவுக்கு ஈஸியாக கேட்குறாங்களா இல்லையானு. பட் 2 இயர்ஸாக வந்து ஐபிபிஎஸ் முக்கியமாக எஸ்பிஐ மெயின்ஸ் கூட பிஓ மெயின்ஸ் கூட கொஞ்சம் டஃபாக தான் இருந்துச்சு. பட் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் மித்த சப்ஜெக்ட்ஸ் கூட கம்பேரிட்டிவ்லி இங்கிலீஷ் ஈஸியாக தான் இருக்குது அட்டென்ட் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு திங் பேசிக் ஸ்ட்ரென்தன் பண்ணியே ஆகணும் இந்த பர்டிகுலர் டைமில். இந்த ஒரு டைமில் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிங்கன்னா தான் அடுத்த பேங்கிங் சீசன் வர்றப்போ அது ஒன்லி ஃபார் ப்ராக்டிஸ்னு உங்களுக்கு வைக்க முடியும். ஸோ பேசிக்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் இப்போது நம்ம பேசிக்ஸ் வீடியோஸ் தான் லைவ் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி 2 120 கிராமர் ரூல்ஸோட 2 பார்ட் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கு 3rd பார்ட் இருக்கும். ஸோ இது 4 to 5 பார்ட்ஸாக மொத்தமாக நம்ம கவர் பண்ணிடுவோம். இது தவிர்த்து ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா மிரர் ஆஃப் காமன் எரர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த புக்கில் இருக்க சீரீஸ் மாதிரி நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் இது எல்லாமே பேசிக் ஸ்ட்ரென்த்தனிங்கான இங்கிலீஷோட பேசிக் ஸ்ட்ரென்த்தனிங்கான வீடியோஸ் தான். தயவு செஞ்சு இது எல்லாமே ஃப்ரீ வீடியோஸ். இப்போலேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் டைமை. அதுக்கடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா இந்த விஷயம் இல்லாமல் யாருமே கிளியர் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ரீடிங். அது எனி ஃபார்மேட் ஆஃப் ரீடிங்காக இருக்கட்டும், நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், எடிட்டோரியலாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆல்ரெடி நான் புக்ஸ் நிறையா ரீட் பண்ணுவேன், அதனாலே ஜென்ரலாகவே வந்து ஓரளவுக்கு நான் வொக்காபுலரி கெயினாக இருக்கும். ப்ளஸ் எனக்கு ரீடிங்லாம் ஓரளவுக்கு இங்கிலீஷ் வந்து நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன்றதாக இருக்கட்டும். என்ன ஃபார்மேட்லையாவது ரீடிங்கில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியே இருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் பிகினர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த ஒரு மாதம் எக்ஸாம் இல்லாத டைம் நீங்கள் ஒரு நாவல் எடுத்து ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஏன்னா வந்து எக்ஸாம்ஸ் இல்லை. ஸோ ஒரு 1 or 2 டெய்லி வந்து ஒரு 1.5 மணி நேரமோ 1 மணி நேரமோ நீங்கள் ஒரு நாவல் ரீட் பண்ணிங்கன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கும், எலிமெண்ட் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு இங்கிலீஷ் மேலே ஒரு லைக் எப்படி சொல்கிறது, ஒரு அட்ராக்ஷன் வரும். எடுத்தோடனே நம்ம போயிட்டு ஒரு டஃப்பான விஷயத்தில் உட்கார்றதுக்கு இப்படி பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஒரு இங்கிலீஷ் மேலே ஃபஸ்ட்டு ஒரு அட்ராக்ஷன் வரும், அடுத்து நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் டேரெக்டாக உள்ள சப்ஜெக்டில் போகணுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி பேஸ்டு ஆர்சி ஒரு 10 நாள், அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மாடரேட் லெவல் ஆர்சி, அதுக்கு அடுத்து வந்து ஹை லெவல் ஆர்சி. ஏன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நியூஸ் பேப்பர்னா கூட நம்ம ஏதோ ரீட் பண்ணுறப்போ, அதாவது இனிஷியலாக ரீட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், ரீட் பண்ணுறப்போ நம்ம அடுத்து படித்து போயிருப்போம், மறந்துருக்குமா என்ன அப்படின்றதெல்லாம் தெரியாது, அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருப்போம். ஆர்சியில் 10% எஃபோர்ட் போடுவோம். ஏன்னா கொஷினுக்கான ஆன்சர் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஃபைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக 10% எஃபோர்ட் போட்டு நான் ரீட் பண்ணுவேன். மீனிங்கெல்லாம் புரிஞ்சுப்பேன், அதில் இருக்க வொக்காபுலரியை நான் நோட் பண்ணுவேன். ஸோ அதை வீக்லி ரிவைஸ் பண்ணுவேன். இந்த ஃபார்மேட்டில் ரீடிங்கிற ஒரு ஃபார்மேட்டை நீங்கள் கையில் எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலீஷில் 100% ஸ்கோர் பண்ண முடியும். இது நிறைய பேர் என்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, நான் நிறைய ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இது தவிர்த்து பேசிக் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் நம்மளோட சேனல்ஸ்லையும் 60% வீடியோஸ் அப்டேட் ஆகிடுச்சு. அண்ட் இல்லை உங்களுக்கு கம்ப்ளீட்டான பேக்கேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்ம வீடியோ கோர்ஸில் கம்ப்ளீட்டாக 34 வீடியோஸ் கம்ப்ளீட்டாக கிராமருக்குன்னு மட்டும் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மிஸ்சலேனியஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம். ஸோ அது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம எல்லா சோர்ஸுமே ப்ரொவைட் தான் பண்ணுறோம். அண்ட் இது தவிர்த்து ஏதாவது பர்சனலாக உங்களுக்கு இங்கிலீஷ் ரிலேட்டடாக ஏதாவது குவரிஸ் இருக்குது, ஓவரால் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் ஏதாவது குவரிஸ் இருக்குது, டவுனாக ஃபீல் பண்ணுறோம், ஏதாவது ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பரவாயில்ல, காண்டாக்ட் பண்ணுங்கள். பட் என்ன அப்படின்னா ஆல்ரெடி சொன்னது தான், ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா கிளியர் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா எனக்கு எது பெட்டராக இருக்கும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டைம்ன்றது ரொம்ப ப்ரீஷியஸ். ஸோ அது பின்னாடி நம்ம ரிக்ரெட் பண்ணவே முடியாது. ஸோ உங்களுக்கு என்னென்ன மாதிரியான அடுத்து ஃபர்தராக வீடியோஸ் வேணுமோ எல்லாமே நம்ம கொடுக்க ரெடியாக தான் இருக்கும். பட் நீங்களும் மிஸ் பண்ணாமல் டெய்லி லைவ் வந்துருங்க 10:30க்கு. ஸோ டாடா பை, see you guys.